ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். அழகான சண்டே. ஒர்க்கு போகிற எல்லாருக்கும் இன்றைக்கி ஃப்ரீயான ரிலாக்ஸிங் டே கூட. இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான பவர்ஃபுல்லான ரீடிங்க. பிகாஸ் 5 செட் ஆஃப் கார்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ரெட் பம்கின் அண்ட் எல்லோ பம்கின், இதில் எது உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிறீங்களோ சூஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடிட்டு ஒரு செகண்ட் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கரண்ட்டில் கேட்கணுன்னு நினைக்கிற விஷயத்துக்கு ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. நான் உங்கள் அன்பு தோழி, யுனிவர்சல் டிவைன் டேரட் கார்ட் ரீடர் அண்ட் ஹீலர் அண்ட் மோட்டிவேட்டரும் கூட. ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க ஒரே எனர்ஜியும் கிடையாது, ஒரே வைப்ரேஷனும் கிடையாது, ஒரே ஃப்ரீக்வன்சியும் கிடையாது, ஒரே பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது ஜென்ரல் ரீடிங். இது ரெசனேட் ஆச்சுன்னா உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகலைன்னா இது வேறு ஒருத்தவங்களுக்கு. நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுறீங்க, எனக்கு ஒரு பைல் வச்சு என்னால் செலக்ட் பண்ண முடியலன்னு. ஸோ 2 பைலாக வச்சுருக்கேன். உங்களுக்கு இதில் எது அட்ராக்ட் ஆகுதோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 5 ஜேர்னல் செலக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேரட் கார்டு ரீடிங் ஃபஸ்ட்டு பைலுக்கு, அதுக்கப்புறம் டீ லீஃப் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரல் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் எந்த மந்த்து உங்களுக்கு உண்டான விஷயம் நடக்க போகுது, ப்ளஸ் ப்ளூ கார்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளூ கார்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி புதுசாக நான் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன் ஏஞ்சலோட நம்பர்ஸ் கார்டுங்க. அதில் பயங்கரமாக எனர்ஜி வந்து நான் அதில் சாமிகிட்ட வச்சு ப்ரேயர் பண்ணிட்டேன். எனர்ஜி வைஸ் அது உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்கும். நம்பர்ஸ் இன்னும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லி அவையாரெலாம் சொல்லியிருக்காங்க. அப்போது நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய இடங்களில் நம்பர்ஸ் பார்க்குறோம் இல்லையா? ஸோ நம்பர் மூலமாக நமக்கு கைடன்ஸ் சில பேருக்கு நிறையா வரும். சில பேர் ஒரே நம்பரே அடிக்கடி பார்ப்பாங்க. அதுக்கு என்ன இதுன்னு தெரியாது, என்ன மீனிங் கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பைல் 1க்கும் பைல் 2க்கும் ரெட்டுக்கும் எல்லோக்கும் என்னென்ன கைடன்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். டேரட் கார்டு இதில் வச்சாச்சுங்க. கடவுள்கிட்ட கும்பிட்டாச்சு. ஷஃபிள் பண்ணி இதுக்கு ஒரு 4 கார்டு, அதுக்கு தனியாக அதுக்கு ஷஃபிள் பண்ணி 4 கார்டு, அப்புறம் கைடன்ஸு, வரம் இதெல்லாம் வாங்காமல் ரீடிங் வந்து நமக்கு முடியாது. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு எடுக்கிறதுக்கு ப்ளஸ் 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. இது என்னோடய ரிலாக்ஸேஷன் டைம், ஓய்வு நேரத்தை தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா என்னோடய வீடியோஸ் நிறையா பேர் பார்க்குறீங்க, நிறையா பேருக்கு இது ஒரு கைடன்ஸாக இருக்குது. நான் சொன்ன மாதிரியே நேற்று அமாவாசை அன்னைக்கு உங்கள் எல்லாருக்காகவும் ப்ரேயர் கண்டிப்பாக வச்சுட்டேன். கண்டிப்பாக முடிஞ்ச மாதிரி தாங்க. அதனால் நீங்கள் அதை குறித்து நீங்கள் எந்த ஒரு சந்தேகமும் பட வேணாங்க. நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட்டுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கொடுக்குற லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, இதுதான் எனக்கு ஒரு சின்ன பூஸ்டப். அதை வந்து எப்போயுமே கொடுத்துட்டே இருங்க. அதுதான் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனும் கூட. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பைலுக்கு தேவையான டேரட் ரீடிங் எனர்ஜி கார்ட்ஸ். டேரட் ரீடிங் எனர்ஜி கார்ட்ஸில் வந்து 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து மேஜர் ஆர்கானா கார்ட்ஸு, மைனர் ஆர்கானா கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வருஷக்கணக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது சந்தோஷமாக இருக்கலாம், உங்கள் லைஃப்பில் நீங்கள் இது வரைக்கும் சந்திச்சிட்ருக்கிற பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஆனால் மைனர் கார்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ தற்சமயம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதுலேருந்து எப்படி வெளியில் வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் கலந்துருக்குங்க. 72 கார்ட்ஸில் உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் இருக்குது. தற்சமயம் நீங்கள் சந்திச்சிட்ருக்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுவும் தெரியப்படுத்தப்படும். இனிமேல் ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியப்படுத்தப்படும். எனக்கு வந்து பைல் 2, அதாவது எல்லோ கார்டுக்கு வந்து எனக்கு இந்த கார்டு சூஸ் பண்ண சொல்லி எனக்கு ஹையர் செல்ஃப்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்ததுனால நான் வந்து இந்த கார்டை அவங்களுக்கு சூஸ் பண்ணுறேன். ஒரே கார்டு எடுக்கலான்னு பார்த்தா, இல்லை வேண்டாம், நீ அவங்களுக்கு வேறு கார்டு எடு அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு வந்தது. நிறைய கார்ட்ஸ் வந்துட்டுருக்குங்க. ஸோ ஒவ்வொரு ரீடிங்காக தனியாக கார்ட்ஸ் செலெக்ஷன் பண்ணிட்டாலே ரீடிங் முடிஞ்ச மாதிரி தாங்க. அதுக்கப்புறம் 1 பை 1 நம்ம ஃபர்தராக யார் யாருக்கு என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆஸ்ட்ரல் கார்ட்ஸுங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ரெட் கார்டு, ரெட் பம்கினுக்கு ஒரு ஆஸ்ட்ரல் கார்ட்ஸு, அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற எல்லோ பம்கினுக்கு ஒரு ஆஸ்ட்ரல் கார்ட்ஸு. கார்ட் செலெக்ஷன் தாங்க மெயின் இம்பார்ட்டண்ட் இதில். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எனக்கு இந்த பைல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கனாலும் ஃபஸ்ட்டு பைல் செலக்ட் பண்ணிக்கலாம், செகண்ட் பைல் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் 2 பைலுமே பார்க்குறேன் அப்படின்னீங்கன்னா 2 பைலுமே நீங்கள் பார்க்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஏன்னா 2 பைல்லையுமே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும். ஜென்ரல் ரீடிங் தான், பட் வந்து ஸ்பெசிஃபிக்காக பைல் 1 பைல் 2 அப்படின்னு வச்சுட்டேன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படும்ல, எனக்கு இந்த கலர் அட்ராக்ட் ஆகுது, எனக்கு அந்த கலர் அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் அதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பைலுக்கு உண்டான ரீடிங்கும் சைட் பை சைடு சைமல்டேனியஸாக எடுத்து வச்சுட்டே இருக்கோங்க. பைல் செலக்ட் பண்ண உடனே நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து சிவா ஆரக்கிள் கார்ட்ஸும் இருக்குது, டீ லீஃப் கார்ட்ஸும் இருக்குது,
இதில எதுக்கு நான் இவ்ளோ கார்ட்ஸ் நான் எடுக்கிறேன் அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு பிரச்சனை, 2 பிரச்சனை இல்லங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கு. ஸோ, அதோட கைடன்ஸ் வந்து ஒவ்வொரு கார்ட்லேருந்து நம்ம எடுக்கும்போது பர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து ஒரு கார்ட்ல மட்டும் எடுத்தேன்னா, நான் இந்த பிரச்சனையில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துருவேன். ஆனா, அதுக்கு உண்டான வந்து ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு நான் குடுக்கணும் அப்டின்னா, 2, 3 கார்டு எடுக்கும்போது அதுக்கு தெளிவான கைடன்ஸு. இந்த இடத்துல நீங்க வந்து ஸ்டக் ஆயி நிக்கிறீங்க. இந்த தப்பு நீங்க பண்றீங்க. உங்களுக்கு பின்னாடி இந்த மாரி ஒரு விஷயம் நடக்குது. என்னென்ன நீங்க மாத்திக்கணும்? என்ன உங்க லைஃப்ல வரப்போகுது? கடவுளோட பிளெஸ்ஸிங் என்ன? இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து ஒரே இதில வந்து வீடியோல வந்து உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக, எனக்கு டைம் ஆனாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேங்க. பொறுமையா நீங்களும் இந்த வீடியோவ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த பைல் தான், அந்த பைல் தான் அப்படிங்கிறதுல 1க்கு மேற்பட்ட பைல் கூட நீங்க செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த பைலுக்கும் உண்டான கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. எல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து ப்ளூ கார்ட்ஸுங்க. அ எனக்கு வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ப்ளூ கார்ட்ஸ் வந்து கடவுள் வந்து எனக்கு கைடன்ஸ் கொடுத்து நானா ஓனா வந்து கடவுள் சொல்ல சொல்ல எழுதின ஒரு விஷயம் தாங்க அது கார்டு. ஆனால் நிறைய பேர் வந்து டேரட் கார்ட்ஸில் வந்து அவங்கவுங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. நானும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து இந்த ப்ளூ கார்ட் மெசேஜ் மட்டும் ஏஞ்சல் மெசேஜாக எனக்கு கடவுள் ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு மெசேஜ். ஸோ இதை வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ரீடிங்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இது இல்லாத மெசேஜஸே இருக்காது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மெசேஜ் நான் எடுத்துருவேன். இப்போது வந்து ரீடிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், ஏஞ்சலோட மெசேஜும் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ஒரு 4 கார்டு, இந்த பைல் 1க்கு ஒரு 4 கார்டு, பைல் 2க்கு ஒரு 4 கார்டு என்ன மெசேஜ் வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே தான் முக்கியமான ஒரு கார்டுங்க. இன்றைக்கி தான் எனக்கு வந்து வந்துச்சு ஆக்சுவலாக கார்டு. எப்படி இருக்குங்க என்னோட அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது? நான் எப்பயுமே ஆரஞ்சு கலரில் என்னோட இந்த செட்டப் பார்த்துருக்கீங்க நீங்கள். இப்போ ஃபஸ்ட் டைமாக ஃபுல்லாகவே நான் மாற்றிட்டேன். பார்க்குறவங்க எல்லா கண்ணுக்கும் மைல்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மைல்டு கலர் எடுத்துட்டேன். இதுதான் நான் சொன்ன அந்த பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் கார்டுங்க. இதில் எந்த கார்டு வேணாலும் வரலாம். எந்த கார்டு வருதோ அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கும். இதுலேயும் வந்து நீங்கள் இப்போ என்ன கரண்ட்டில் இருக்கீங்க, என்ன மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ், பவர்ஃபுல்லான ஒரு கைடன்ஸுங்க. இந்த கார்டு இன்றைக்கி தான் எனக்கு வந்துச்சு. ப்ரேயர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு கார்டு, பைல் 2க்கு ஒரு கார்டு அப்படின்னு வச்சாச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சை நம்ம எப்பயுமே பார்க்கக்கூடிய சிவகாளிமா ஆரக்கல் மெசேஜ் தான். ஒரே ஒரு மெசேஜ் தாங்க. ஏன்னா நமக்கு நிறைய வரம் கொடுத்துட்டாங்க. ஐ மீன் கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க. வரம் மட்டும் ஒன்றே ஒன்று போதும். ஏன்னா கைடன்ஸ் வந்துருச்சு. நீ எப்படி எப்படி போகணும் அப்படிங்கிற தெளிவான பார்வையை வந்து கடவுள் கொடுத்துட்டாங்க. பைல் 1க்கு ஒரு வரம் கார்டு, பிளெஸிங் கார்டு, பைல் 2க்கு ஒரு பிளெஸிங் கார்டுங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து ரீடிங்குள்ளே போகலாங்க. ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தீங்க, நம்பிட்டும் இருந்தீங்க. பட் அது இனிமேல் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இடத்த காலி பண்ணிவிட்டு வெறுத்து ஒதுக்கிட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. இது பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸாக கூட இருக்கலாம், லவ் லைஃப்குள்ளே இருக்கலாம், ஃபேமிலி இஷ்யூஸ்குள்ளேயும் இருக்கலாம். எவ்வளோ நாள் மாறும், முன்னேற்றம் வரும், திருந்துவாங்கன்னு பொறுத்திருந்தீங்களோ அதுக்கு பலன் இனி கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அந்த இடத்துல புரிஞ்சிங்களோ அந்த செகண்டே விட்டு விலகி வந்துட்டீங்க. ரொம்ப நாளாக அந்த உறவை காயப்படுத்தி இருக்கலாம். நீங்கள் ரொம்ப நாளாக பண்ணுற பிஸ்னஸ் நடத்திலே போயிருக்கலாம். பண கஷ்டம், மன கஷ்டம், இது எல்லாத்தையும் தாங்கிட்டு வலியோடு அவங்களுக்கு வழி விட்டு போயிருப்பீங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகிறீங்கங்க. நீங்கள் பண்ணுற ஒர்க்கு ரொம்ப பேஷனேட்டாக தான் வருத்தப்பட்டு, கஷ்டப்பட்டு, விருப்பப்பட்டும் பண்ணுறீங்க. பயங்கரமான ஸ்கில்ஸு, க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸில் போடுறீங்க. விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இதை மட்டும் கடைசி வரை நீங்கள் விடவே இல்லை. உங்கள் திறமைக்கு வேலிடேஷன் கண்டிப்பாக உண்டு. எல்லார்கிட்டையும் அப்ரிசியேஷன் கிடைக்குங்க. ஒரு சின்ன ஐடியா உங்கள் வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸ் கொண்டு வருங்க. இது வரைக்கும் மைனர் கார்ட்ஸ் பார்த்தோம். இது மேஜர் கார்ட்ஸ், ஆர்கானா கார்ட்ஸ். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ பட்டுட்ருக்க கஷ்டம் கொஞ்ச நாள் மட்டும்தான். பட் மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் பர்மனன்ட் சொல்யூஷன் தாங்க. சொல்லவே வேணாம். பயங்கரமான அபண்டன்ஸு. திருமணம் ஆகலைன்னா திருமணம் கண்டிப்பாக நடக்கும். குழந்தைக்காக ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. க்ரோத் இருக்குது, லைஃப்பில் டெவலப்மெண்ட் இருக்குது, அப்லிஃப்ட்மெண்ட் இருக்குது. நிலப்புலம் எல்லாமே வாங்குவீங்க. சொத்து பத்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் சொல்கிறத யாரும் கேட்கல, மதிக்கல அப்படின்னா நீங்கள் தான் அத்தாரிட்டி பவர். நீங்கள் வச்சது தான் சட்டம். நீங்கள் சொன்னது தான் வேதவாக்கு. நியூ பிகினிங் தாங்க. இதுவும் மேஜராக இருக்கானா கார்ட்ஸ் தாங்க. அடி போல் இங்கே ரெட் பம்கின் சூஸ் பண்ணது யாருங்க? நீங்கள் எங்கே இருக்கீங்க? வேறு லெவலாக வருதுங்க கார்ட்ஸ். உங்கள் வாழ்க்கை இனி முழுமையான வாழ்க்கையாக இருக்குங்க. நீங்கள் நடக்கணும்னு நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும். யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸு எல்லாமே இருக்குது. கம்ஃபர்ட் ஜோனில் விட்டு வெளியில் வாங்க. எல்லா மாற்றமும் முன்னேற்றத்துக்கு முன்னோடி தாங்க.
சூப்பராக இருக்குங்க கார்ட்ஸு. பயங்கரமாக இருக்குது. சப்போர்ட்டு, பாதுகாப்பு எல்லாமே இருக்குது. கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக எடுங்க. ஒரு ரிஸ்க்கு வந்து எடுக்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க. பட் கால்குலேட்டிவாக எடுங்க. ஆழம் பார்க்காம காலை வைக்கக்கூடாதுங்க. அகலக்கால் வைக்காதீங்க. உங்களை அதிகமாக நம்புங்க. மற்றவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையை வைக்காதீங்க. அதிகமாக நம்பிக்கை வைக்காதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிங்கன்னா ஓவர் பெயின் தாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய காத்துட்ருக்குங்க. அந்த காற்று உங்கள் பக்கம் வீசுது. அது கிராப் பண்ணிக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வாய்க்கும்போது ஒரு முறை தாங்க வாய்க்கும். ஒவ்வொரு முறையும் கதவை தட்டாது. இன்றைக்கி விட்டுறலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு எல்லா விஷயத்தையும் ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணிங்கன்னா யூனிவர்ஸ் பிரபஞ்சம் உங்கள் முன்னேற்றத்தை ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணிடும். ஃபயர் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குங்க உங்கள் எமோஷன். எந்த விஷயம் பண்ணுறீங்களோ அதை ரொம்ப ஆசைப்பட்டு பேஷனேட்டாக தான் பண்ணுறீங்க. அது லவ் லைஃபாக இருக்கலாம், அது கெரியர் எது வேணாலும் இருக்கலாம். எல்லாமே வந்து ஒரு விருப்பப்பட்டு தான் பண்ணுறீங்க. எதுவுமே கடமைக்கு பண்ணுறது இல்லைங்க நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு பாராட்டுதல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்கள் ஒர்க்காக இருக்கலாம். அதில் நீங்கள் போடுற சின்சியாரிட்டி, க்ரியேட்டிவிட்டி, ஹார்ட் ஒர்க்கு இதுக்கு உண்டான பலனை உங்கள் வேலிடேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இதுவரை பாராட்டப்படாத உங்கள் திறமையை இனி ஊரே சேர்ந்து தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடும். அவ்வளோ பேர், புகழ், மரியாதை எல்லாம் ஒன்றா வரும். இனி கோல்டன் பீரியட் தான் உங்கள் வாழ்க்கை. சொன்னேன்ல, சரியாக பிளான் பண்ணி கரெக்டாக ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், ஷியோராக உங்கள் லைஃபை சக்ஸஸ் தாங்க. இந்த எனர்ஜி கிளைம் பண்ணணுன்னா சக்ஸஸ்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். எப்படி முட்டைக்குள்ளே மஞ்சக்கரு மறைஞ்சு ஒளிஞ்சு இருக்கோ அதுபோல் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை தட்டி எழுப்புங்க. கடமையை செய்யுங்க, மற்றதை யூனிவர்ஸ் கிட்ட விட்டுருங்க. லவ் தாங்க. லவ் ஆஸ்ட்ரல் கார்ட்ஸ்லேயே வந்துருச்சு. லவ் கொடுங்க எல்லாருக்கும் அன்கண்டிஷனலாக. திரும்ப வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நம்ம எல்லாருமே கடவுளோட குழந்தைங்க. உண்மையான அன்பு கொடுக்குறதுல தப்பு இல்லை. சில நேரம் தப்பானவங்களுக்கு கொடுத்துட்டு கஷ்டப்படுறோம். பரவாயில்லைங்க, எல்லாமே லெசன் தான். எல்லாருமே லெசன் படிக்க தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் செய்ய நினச்ச காரியம், நடக்கணும்னு நினச்ச விஷயம் எல்லாமே இந்த கம்மிங் அக்டோபருக்குள்ளே வந்து சேர்ந்துடும், நடந்து முடிஞ்சிடும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நடக்கும்னு நம்புங்க, எல்லாமே நடக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கார்ட் மெசேஜ். யாருமே உங்களை தொட முடியாதுங்க அப்படின்னு சொல்லி கடவுளே உங்களுக்கு வரத்தை கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தைரியமாக செயல்படுங்க. யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய நீங்கள் இது நடக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களா ரொம்ப நாளாக, அது கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நடந்தே தீரும். நடந்து முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா அந்த ஒரு வரமும் ப்ளூ கார்டில் மெசேஜ் வந்துருச்சு. அடுத்தது அதான் பார்த்தீங்களா, நான் வந்து டேரட் கார்டில் சொன்னேன்ல, கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வாங்கினேன். அதே தான் வந்து உங்களுக்கு இந்த ப்ளூ கார்ட்லேயே வந்திருக்கு. கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வாங்க. இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டே இருக்காமல் கடவுளை பிடிச்சிக்கோங்க, வெளியில் வாங்க. புதிய பிகினிங், நியூ பிகினிங் ஸ்டார்டட் ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லா கார்ட்ஸுமே பயங்கரமாக இருக்குது. இந்த கார்டு தான் நான் வந்து சொன்னேங்க, ஏஞ்சல் நம்பர்ஸ் கார்டுங்க. பழைய பஞ்சாங்கம், பழைய மூடநம்பிக்கை, பழைய தாட்ஸ் இதெல்லாம் பிரேக் பண்ணி வெளியில் வாங்க. அதுதான் முட்டுக்கட்டையாக இருக்குது உங்கள் முன்னேற்றத்துக்கு. நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து மாட்டிக்காதீங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். பட் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களுக்கு வேணாங்கிற விஷயத்துக்கு. எப்படி வெளியில் வருது? பவர்ஃபுல்லான கைடன்ஸுங்க. இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்? நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அவங்களுக்கு உண்மையாகவே என்ன வேணும்னு அவங்களுக்கே தெரியல. நெகட்டிவ் மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணுங்கள். இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் ஒரு சின்னதாக ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்கள் மைண்டுக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த்தி ஹேபிட்டாக மைண்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாழ்க்கை பிரகாசமாக தொடங்கும். வரம் என்ன கிடைச்சிருக்குன்னா, சந்திரசேகர் என்ன வரம் பிளஸிங் பண்ணுறாங்கன்னா, குட் லக் தாங்க. எல்லா கைடன்ஸும் கொடுத்துட்டாங்க. கூடவே குட் லக் வரமாக தந்துட்டாங்க. இனி கேட்டு நடக்கிறதும் நடக்காததும் உங்கள் கையில் தாங்க இருக்குது. பிளஸ்ஸிங்ஸ், அபண்டன்ஸ் எல்லாமே வருது உங்களை நோக்கி படையெடுத்து. இந்த பைல் ரெசனேட் ஆச்சுன்னா கமெண்ட்டில் பைல் 1 போடுங்க. இப்போ ஓகே, அடுத்தது இப்போ நம்ம பைல் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். பைல் 2 செலக்ட் பண்ணவங்க உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது, என்னென்ன விஷயம் இப்போ ஓடிட்டுருக்கு அப்படின்னா அதை வந்து 1 பை 1 பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பைல் 1 பார்த்தவங்களும் பைல் 2 வந்து திரும்ப பார்க்கலாம். அது உங்கள் விருப்பம் தாங்க. இதுலேயும் சில மெசேஜஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம், கண்டினியூட்டி கிடைக்கலாம். ஸோ எல்லா பைல்ஸுமே நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கார்டு 5 ஆஃப் ஒன்ஸ். நிறைய மனக்குழப்பம், வேரியேஷன் ஆஃப் தாட்ஸு உங்களுக்குள்ளே ஒரு போராட்டமாகவே இருக்குது. ஏகப்பட்ட தடை நீங்கள் நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு. அந்த தடை உங்களுக்கு உள்ளேயும் இருக்குது, வெளியிலையும் இருக்குது. உங்களை பிடிக்காத எதிராளிகள் உங்களுக்கு குழப்பம் தரக்கூடிய நிறைய விஷயம் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, ஆன்சைட்டி இதுலேயே போகுது உங்கள் வாழ்க்கை. இது என்ன சொல்கிறது தெரியல, உங்களுக்கே எப்படி மாற்றுறதுன்னே புரியலைங்க.
4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நைட்டும் தூக்கம் இல்ல, கெட்ட கெட்ட கனவு, எதுவுமே பண்ண முடியல. சிச்சுவேஷனை எதிர்த்து தலைக்கு மேலே 3 கத்தி, உடம்புக்கு கீழே ஒரு கத்தி, இப்படியே கத்தி மேலே நடக்கிற மாதிரியே போகுது வாழ்க்கை பயணம். உங்களுக்கு அழகான லைஃப் இருக்குது ஃப்யூச்சரில். பட் கரண்ட்டில் உங்கள் கெரியர், லவ் ஒரு ஃபேமிலி பயணம் கொஞ்சம் காலம் பாஸ் பண்ணிக்கோங்க. நிம்மதி பயணம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. கடவுளை தேடி, அமைதியை தேடி ஒரு ஆன்மீக பயணம் போகலான்னு ஒரு ரெஜுவினேஷனுக்காக முடிவெடுத்துட்டு இருக்கீங்க. குயின் ஆஃப் வான்ஸு, மேஷம், சிம்மம், தனுசு, ஃபயர் எனர்ஜி தாங்க தெரியுது இதில். உங்களை மட்டும்தான் நம்புவீங்க. கான்ஃபிடென்ட்டான பர்சன் கூட. எமோஷன், பேஷன் ரெண்டுமே கலந்த பர்சன் நீங்கள். எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் ஸ்டபர்னாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஒரு செல்ஃப் பிலீஃப் இருக்கும் உங்ககிட்ட, கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டபர்னான பர்சன் கூட. இன்ஸ்பயர் ஆவாங்க உங்களை பார்த்து. அவ்வளோ ஒரு சூப்பரான பர்சனுங்க நீங்கள். அடுத்தது வந்து பொறுமையின் பிறப்பிடம் நீங்கள். வாழ்க்கையை எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கொண்டே நிற்க வச்சாலும் அங்கேயும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சூரியனை எப்படி அந்த மலைக்கு பின்னாடி மறைச்சி வைக்க முடியாதோ, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகிறத யாராலையும் தடுக்கவும் முடியாதுங்க. நிறைய ஞானம், நிறைய ஏஞ்சல்ஸோட பாதுகாப்பு, வாழ்க்கையில் கிடைத்த ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு மைல்கள் தான். இது எஸ்கார்டு தாங்க. இந்த எனர்ஜியை பிக் பண்ண ரெடின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இந்த எனர்ஜியை பிக் பண்ணுறதுக்கு அமைதி தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா எதிர்த்து போராடுறதுக்கு இங்கே நம்மளால் முடியாது. இனி அசுர வேக முன்னேற்றம் தான். ஒவ்வொரு தடைகளும் தவிடு பொடி தாங்க ஆக போகுது. அந்த குதிரை வேகத்தை பாருங்கள். வேகத்தை எப்படி பலமாக இருக்குது பாருங்கள். அசுர வேகத்தில் பாய்ச்சல் பாயுதுங்க. உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியும் இதே மாதிரி அசுர வேகத்தில் பாய்ச்சல் போடுங்க. உங்களுக்கு சரியான நியாயம் கண்டிப்பாக எந்த இடத்துல கிடைக்கலையோ அந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப பாதுகாப்பாக இருக்கீங்க. வெரி வெரி ப்ரொடெக்டடுங்க நீங்கள். சூசன் சைல்டு தாங்க நீங்கள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகான குழந்தை, கடவுளுக்கு விருப்பப்பட்ட குழந்தை. வேறு என்னங்க சொல்கிறது? இனி கண்ணீரை தொடச்சிட்டு வேலை இருந்தால் ஏதாச்சும் பாருங்கள். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. எல்லாமே நல்லா இருக்குது. நான் என்னத்தை சொல்கிறது? எக்ஸாக்ரேட் பண்ணி என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. எல்லா விஷயமும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மேரேஜ் தான் ஆஸ்ட்ரல் கார்ட்ஸாக வந்திருக்கு. திருமணம் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க திருமண வாழ்க்கை நடக்கும். ரொம்ப நாளாக தடைப்பட்டுருக்கு என் வாழ்க்கையில். எந்தவித எனக்கு பார்ட்னர்ஸ் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஏற்ற பார்ட்னர் கிடைக்கும். அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு பிஸ்னஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ ஆஸ்ட்ரல் கார்ட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்களில் வந்து பிளான் போடுறீங்க, அது எதுவுமே நடக்கலை. அது வந்து சுச்சுவேஷன் சரியில்லையா, இல்லை நீங்கள் போடுற பிளான் வந்து ஒத்து வரலையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே வந்து தெரியல. அதை குறித்து நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கீங்க. நம்ம போடுறது தப்பா, ஏன் எல்லாமே அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படிங்கிற விஷயம் குறித்து கவலைப்பட்டுட்ருக்கீங்க. இதுதான் இங்கே வந்து மேஜராக தெரியுது. அடுத்தது வந்து நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக அந்த விஷயத்துக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த லெவல் போடணும், அந்த லெவல் போடணும், ஆஹா ஓஹோன்னு போடணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக பேசிக்காக ஒரு சின்ன ஒரு தீப்பொறியான ஒரு விஷயந்தாங்க இதுக்கு வந்து சொல்யூஷன் கூட. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு அதோட சொல்யூஷன் குட்டியானது தான். நீங்கள் பெரிய லெவலில் யோசிச்சுட்டு பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சின்னதாக எளிமையான ஒரு விஷயந்தாங்க எல்லாருக்கும், மக்களுக்கும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி அது தெரியுங்க. அதுதான் வந்து நமக்கு ஆன்சர் கூட. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. ஏதோ ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி போகிறீங்க. அது கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க. நான் தெளிவு இருக்கா, நான் போகிறது சரியா, நான் பண்ணுற விஷயம் கரெக்டாக அப்படின்னு நிறைய இடங்களில் உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க. சரியான பாதை தாங்க போயிட்டுருக்கீங்க. ஸ்டார் கார்டே வந்துருச்சு. நீங்கள் இந்த உலகத்தில் பெரிய ஸ்டாராக போகிறீங்க. யாருக்குமே இப்போ தெரியாமல் ஒரு மூலை முடுக்கில் இந்த உலகத்தில் இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு சக்ஸஸ் வந்து கேரண்டீட் அடித்து சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலங்க. அந்த சக்ஸஸ் வேணும்னா சக்ஸஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணி பைல் 2ன்னு போட்டுருங்க. ஏன்னா பைல் 1க்கும் அதே சக்ஸஸ் சொல்லியிருக்கேன். சக்ஸஸ் பைல் 2ன்னு போட்டுருங்க. எது ரெசனேட் ஆனாலும் ரெண்டும் ஒன்று தாங்க. நீங்கள் நினச்ச விஷயம் எந்த மாதத்துக்குள்ளே நடக்கும்னா கம்மிங் 2026 பிப்ரவரி மாதம். அந்த பாருங்களேன், அந்த கார்டில் அப்படியே காற்றடிச்சு சூறாவளி வர மாதிரி, சூறாவளி மாதிரி அசுர வேகத்தில் உங்கள் வளர்ச்சி இருக்குங்க. நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு மேலே ஆஸ்ட்ரல் கார்ட்ஸும் வந்துருச்சு. உங்களுடைய எண்ணங்களை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அது வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுதா, உங்களை டீமோட்டிவேட் பண்ணுதான்னு பாருங்கள். கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா இருக்கீங்க, எது வேணும்னு நினைக்கிறீங்க, அஃபர்மேஷன் பண்ணுறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா டீமோட்டிவேட் ஆகி எனக்கு இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் தாட்டில் போகிறீங்க. உங்களுக்கு சுற்றி கார்மிக் பர்சன் ஏதாவது பண்ணியிருந்தாங்க,
அப்படின்னா அவங்களுக்கு கார்மிக் லெசன் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் போய் அவங்களுக்கு வந்து லெசன் கொடுக்கணும், அவங்க நல்லா இருக்காங்கலாம் நினைக்காதீங்க. தப்பு செஞ்சவங்க என்றைக்குமே நல்லா இருக்க முடியாது. மற்றவங்க கையில் உங்களோட தலைவிதியை கொடுக்காதீங்க. பேனா அண்ட் பேப்பர் கொடுத்து கொடுக்காதீங்க. உங்கள் தலைவிதியை நீங்களே எழுதுங்க. மற்றவங்க வந்து நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் செய்யணும், நீ இதை தான் பண்ணணும் அப்படின்னு யாராவது வந்து சொன்னாங்கன்னா உங்கள் லைஃப்பில் அதெல்லாம் எழுதிக்கோ, என் லைஃப்பில் எழுதாதேன்னு சொல்லிவிடுங்க. அமைதியாக இருங்க. நல்ல விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்குது. வெளியில் யாருக்கிட்டேயுமே சொல்லாதீங்க. ஏதாவது சொன்னோம்னா அது கண்ணுப்படும். அதுக்கப்புறம் அது பாதி வந்து தடைக்கல்லாம் போகிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் தாங்க நடக்குது. நான் சொன்ன மாதிரி இது பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் கார்டுங்க. 15 ஏஞ்சல் நம்பர் கார்டு பார்க்குறவங்களா கூட நீங்கள் இருக்கலாம். இதில் என்ன மெசேஜஸ்னால் செல்ஃப் கேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஒரு ஆள் இருக்கிறத மறந்தே போயிட்டீங்க ரொம்ப நாளாக. ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸேஷனாக இருங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், இன்னர் ஹீலிங் ஆகுங்க. இன்னர் சைல்டை வந்து ரொம்ப கத்திட்டு கதறிட்டுருக்கு, அதை ஹீலிங், அதை வந்து ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணுங்கள். அமைதியாக இருங்க, ஆன்சைட்டியாக இருக்காதீங்க. உங்களுக்கான பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்கள். உங்கள் பவுண்ட்ரிஸ்குள்ளே யாருமே உள்ளே நுழையாதபடி பவுண்ட்ரிஸை பவர்ஃபுல்லாக செட் பண்ணுங்கள். யார் வேணாலும் உங்களை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களை அடிமைப்படுத்தலாம், உங்களை வந்து கையகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுக்காதீங்க. ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. நல்லா தூங்குங்க, ரிலாக்ஸேஷனாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இதை எப்படி சரி பண்ண ஏதாச்சும் ஒரு ஏரியா சூஸ் பண்ணுங்கள். எந்த ஏரியா ஸ்டக்காகி நிற்கிறீங்களோ அதை தடை நிற்கிறதுக்கு சரியான கரெக்டான ஸ்டெப் எடுத்து வைங்க. இப்போ கார்டில் வந்து பகுலாமுகி அம்மா வந்திருக்காங்க. வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும். விக்ட்ரி த்ரூ ஸ்பீச். எந்த இடத்துலையும் பயப்படாமல் தெளிவாக ஸ்ட்ராங்காக உங்கள் கருத்துக்களை நீங்கள் தைரியமாக முன்வைக்கலாம். உங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியாத அளவுக்கு வாக்கையே வரமாக கொடுத்துட்டாங்க. வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு? பைல் 1, பைல் 2 இது ரெண்டுமே வந்து சூப்பராக இன்றைக்கி வந்து ரீடிங் முடிஞ்சிடுச்சு. இதில் நீங்கள் எது பைல் சூஸ் பண்ணிங்க, எது ரெசனேட் ஆச்சோ கமெண்ட்டில் போடுங்க. எப்பயுமே நல்லதே நினைங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.